வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கன்னி ராசி மேஷ லக்னம். இந்த கன்னிராசி மேஷ லக்னத்தை பற்றி சொல்லணும்னா, இது உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான ராசி லக்ன காம்பினேஷன். இந்த முரண்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரும்பாலும் இவங்களுடைய மனசுக்கும் புத்திக்கும் நிறைய முரண்பாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் இங்கே வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய மனமானது புத்தி மாதிரி செயல்படும், இவங்களுடைய புத்தியானது மனம் மாதிரி செயல்படும். இது உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான அமைப்பு தான். பட் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன மாதிரியான ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே சில நேரங்களில் குழப்பமாயிடும். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே ஒரு மாதிரியான தடுமாற்றங்கள் ஆரம்பத்தில் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே எடுத்த எடுப்பிலே அப்படியே டக்குன்னு பக்காவாக அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சி அது முடியவே முடியாது. ஏன்னா இவங்க ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கே பலவித போராட்டங்கள், அந்த முரண்பட்ட நிலைகள் அப்படிங்கிறது, அதாவது வெளியிலேருந்து கூட நான் சொல்ல மாட்டேன், இவங்களுக்குள்ளேயே அந்த போராட்ட நிலைகள் அப்படிங்கிறதுக்கும் அது எல்லாத்தையும் கடந்து தான் ஒரு காரியத்தையே இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த பிறகுமே கூட அவங்களுக்கு அதில் பலவித சிக்கல்கள், சங்கடங்கள், குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் அவங்க ஸ்டெபிளைஸ் பண்ணி தான் மேலே போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு இதையும் யோசிச்சே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க எப்போயுமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். தவறுலேருந்து கற்றுக்கொள்கிறது. இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்குது. தியரிட்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெருசாக கை கொடுக்கறது இல்லை. ஆனால் இயற்கையாகவே இவங்களுக்கு கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது அதிகம். ஆனால் ரொம்ப போல்டானவங்க. அதாவது முதல்ல கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது தான் வெளிப்படும். பிறகு அதில் ட்ரெயின் அப் ஆகிட்டாங்க அப்படின்னா நல்ல போல்டாக மாறிடுவாங்க.
ஸோ அதனால் இவங்களுடைய ஆரம்ப நிலைகள் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்ப நிலைகளில் தான் இருக்கும். ஆனால் ட்ரெயின் அப் ஆனதுக்கப்புறம் இவங்கள மாதிரி திறமைசாலிகள் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். உண்மையிலே இவங்க நல்ல செயல் வீரர்கள் தான், ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க, இல்லைன்னா தயங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்பவுமே சிறப்பாக செயல்படக்கூடியவங்க இந்த கன்னிராசி மேஷ லக்னத்தை சேர்ந்தவங்க. இயற்கையாகவே உங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இங்கேயும் அங்கேயுமாக ஓடிக்கிட்டே இருக்கணும். பிரயாணம் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதாக, எல்லாரும் தான் பிரயாணம் செய்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு பிரயாணம் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கை அங்கத்திலே தவிர்க்க முடியாததாக இருக்கும். சும்மாவாவது ஒரு 10 கிலோமீட்டர் இவங்க தினம் தினம் சுற்ற வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ பிரயாண பிரியர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம், அல்லது பிரயாணங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வேண்டானாலும் அது இவங்களை விடாது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஜீவன அமைப்புகளே இந்த பிரயாணத்தை ஒட்டியதாக தான் இருக்கும். ஒரு வேலை செஞ்சாலும் சரி அல்லது தொழில் செஞ்சாலும் சரி நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. இல்லைன்னா நிறைய பேருக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக கூடிய ஜீவன அமைப்புகள் அப்படிங்கிறது மாறிடும். ஸோ இந்த தொடர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஓயாத அலைச்சல், டென்ஷன், குழப்பங்கள் போன்ற விஷயங்களும் அதிகமாக இருக்கும். உடல் சோர்வுகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். ஸோ அடிக்கடி கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகிடுவாங்க. ஸோ இதனால் வரக்கூடிய குழப்பங்கள் தான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய மனம் புத்தி மாதிரி செயல்படும். இவங்களுடைய புத்தியானது மனம் மாதிரி செயல்படும். சில நேரத்தில் இவங்க எதுக்காக ஓடிட்டுருக்காங்க அப்படின்னே கூட இவங்களை யோசிக்க வச்சிடும். ஆனாலும் ஏதோ ஒன்று இவங்களே சமாதானப்படுத்தி ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதாவது இவங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும், அந்த கொஸ்டினுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும். பட் அந்த ஆன்சர் கரெக்டாக தப்பா அப்படின்னு கூட இவங்க பார்க்க மாட்டாங்க. அதான் ஆன்சர் கிடைச்சிச்சில்ல அப்படின்னு மாதிரி போக ஆரம்பிச்சிடுவாங்க. பட் இது எல்லாமே இவங்களுடைய சரி தவறு அப்படின்னு எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் இங்கே வரல. இது இவங்களுடைய இயல்பு. எப்போவுமே ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் யார் வேணாலும் இருக்கலாம். பட் அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத தான் மெயினாக பார்க்கணும். ஸோ அப்படி தான் இவங்களுடைய இயல்பு இந்த நிலைகளில் இருக்குது. ஸோ சாதகம் இவங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்துருச்சு அப்படின்னா இவங்களுடைய இயல்புகளே இவங்களுக்கு நல்லபடியாக வழிகாட்டிடும். ஸோ என்ன தான் முரண்பட்ட புத்தி, மனம், அலைச்சல், டென்ஷன் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு வந்துடுவாங்க. அல்லது அவங்களே சொல்லக்கூடிய அந்த சமாதானம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயங்களாக மாறிடும். ஒருவேளை ஜாதகம் அவங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல அப்படின்னா எப்போ பாரு புலம்பக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டுடும். ஒரு சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிடும். உடல் பலவீனம் அப்படிங்கிறது அதிகமாக அவங்களுக்கு ஏற்பட்டுடும். நிறைய போட்டி பொறாமைகள், சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும். மேலே இந்த கன்னிராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு இயல்பாக இருக்கும், ஆனால் பழகுனா முரட்டுக்காரங்களாக இருப்பாங்க. அதனால் சில நேரங்களில் மற்றவங்க வேணுன்னே இவங்ககிட்ட வம்பிழுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்களுடைய உண்மை பலம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒதுங்கி போயிடுவாங்க. ஸோ இப்படி தவறான ஜட்ஜ்மெண்ட்டால் நிறைய போட்டி பொறாமைகள், சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்களை அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். நான் பாட்டுக்கு சென்னை தாங்க போயிட்டுருக்கேன், எங்கிட்ட இருக்கிற தேவையில்லாமல் வம்பு எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி உங்களோட வாழ்க்கையில் சில தேவையில்லாத வம்பு வழக்குகளை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பே பார்த்திங்கன்னா நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உண்மையிலேயே முதல் கோணம் முற்றும் கோணம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் முதல் கோணம் இல்லைன்னா பின்னாடி வரக்கூடியது எல்லாமே சக்ஸஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு கலகம் பிறந்தால் தான் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் ஆரம்பத்தில் நிறைய கூச்சல் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் இவங்க நினைக்கிற விஷயங்கள் அல்லது இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்க்கக்கூடியது, அதை செயல்படுத்த முன்னேறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. ஸோ இந்த அமைப்பு இவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னாலே முதல்ல அப்போசிஷன் அப்படிங்கிறது சுற்றி வட்டாரத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க என்னத்தை செஞ்சிட போகிறாங்க, இவங்க செய்கிறத பற்றி எங்களுக்கு தெரியாதா, இவங்களை பற்றி எனக்கு தெரியாதா, அப்படி இப்படின்னு ஆகா ஓகன்னு எதையோ சொல்லி இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இவங்க செயல்படுறதை பார்த்து அல்லது இவங்க வளர்வதை பார்த்து மற்றவங்களே வாயெடுத்து போகவும் செய்வாங்க. ஸோ பெரும்பாலும் இவங்களை பற்றின ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது முதல்ல மற்றவங்களுக்கு தவறாகத்தான் இருக்குது. பெரும்பாலும் மற்றவங்களுக்கு இவங்க மேலே நம்பிக்கை அப்படிங்கிறது குறைவு தான். எது எடுத்தாலும் முதல்ல மட்டம் தட்டம் தான் செய்வாங்க.
ஆனால் அதுக்கப்புறம் பரவாயில்லப்பா இவங்க சுதாரிச்சிட்டாங்க, இவங்களும் பரவாயில்ல ஏதோ செஞ்சுட்டாங்க, மேலே வந்துட்டாங்க அப்படின்னு மற்றவங்களே வாயடித்து போகக்கூடிய வகையில் இவங்களுடைய வாழ்க்கை நிலை செயல்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் அமையுது. சுய ஜாதகம் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக கை கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சுலபமாகவே கிடைச்சிடும். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற விஷயங்கள் ஆரம்பத்தில் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மீண்டு மேலே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுவாங்க. ஒருவேளை ஜாதகம் சரியில்லை, கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த ஒரு சுழற்சிக்குள்ளே சிக்கிக்குவாங்க. உங்களுடைய எஃபர்ட் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய எஃபர்ட் 100% போட வேண்டிய இடத்துல 200% போட வேண்டியதாக இருக்கும். நிறைய பேர் அந்த எஃபர்ட் போடுற விஷயத்தில் தான் கோட்டை விட்டுடுவாங்க. அதாவது சுய ஜாதகம் கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன். ஏன் அதை விடுறாங்க அப்படின்னா சலிப்பு தான். அண்ட் பெரும்பாலும் கம்பேரிசனும் அதில் அடங்கும். மற்றவங்க செய்கிறது தான் நான் செய்கிறேன், நான் செய்கிறது தான் மற்றவங்களும் செய்கிறாங்க, ஆனால் அவங்க பாரு எப்படி போயிட்டுருக்காங்க, என்னால் அது போக முடியல அப்படின்னு பாதிலேயே அவங்க கை விட்டுடுவாங்க. பட் இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா மற்றவங்க போகிற எஃபர்ட்டை நீங்களும் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறத தான் புரிஞ்சுக்கணும். பட் அந்த புரிதல்கள்லாம் ஏற்படுறதுக்குள்ளேயே காலம் சுழன்ற ஆரம்பிச்சிடும். ஸோ சுய ஜாதகம் கை கொடுக்காதவங்கள்லாம் இந்த மாதிரியான ட்ராப்புக்குள்ளே அவங்க சிக்கிறாங்க. ஸோ பெரும்பாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முரண்பாடுகள்லாம் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் தான் அதிகமாக வருது. அண்ட் ஜீவன அமைப்பை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன இவங்க எப்போவுமே வேலையில் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க. ஜென்ரலாகவே கன்னியும் சரி மேஷம் சரி, அது ராசி லக்னம் எப்படி அமைஞ்சிட்டாலும் சரி, இவங்களுக்கு ஜீவன நிலைகளில் எப்போவுமே ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுடைய மனமும் புத்தியும் சரி எப்போவுமே வேலையில் தான் குறியாக இருக்கும். முதல்ல வேலையை பார்ப்போம், அடுத்தது மற்ற விஷயங்களை பார்ப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ தூங்கும்போது கூட இவங்க அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின யோசனைகள் தான் அதிகமாக இருக்கும். அது இன்னொரு விஷயம், வெல்த்தை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயமாக இருக்கும். ஸோ இந்த காசு பண்ண விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இவங்ககிட்ட இருக்கும். ஸோ எப்படி சேமிப்புகளை உருவாக்கலாம், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இது சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ரகிளாக இருக்கும். மற்றவங்களுடைய பேசுபொருளுக்கு ஒரு உள்ளாக்கப்படும். சும்மா எடுத்தோன்னா அப்படியே ஜாலியாக அப்படியே மேலே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வழியே இல்லை. சும்மா ஒரு 1000 பேரோட குறைகளையாவது இவங்க காது கொடுத்து கேட்டு தான் ஆகணும். மற்றவங்க இவங்களுடைய ஈகோவை ட்ரிகர் பண்ணணும். நானும் பொழைச்சி காட்டுறேன், நானும் முன்னேறி காட்டுறேன் அப்படிங்கிற அந்த ஈகோ வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதையே பார்க்க முடியும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டே தான் இருப்பாங்க. பட் விதி அமைப்பு கண்டிப்பாக அந்த ஈகோ ட்ரிகர் பண்ணுறதுக்கு நிச்சயமாக யாராவதுங்க வந்துட்டு தான் இருப்பாங்க. அதனால் ஜீவன நிலைகளில் இவங்களுடைய ஆரம்ப காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுமார் தான். ஆனால் போக 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 இந்த டீசல் இன்ஜின் மாதிரி ஸ்லோ பிக்கப் பண்ணி டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் ஈடுபட்டுட்டு வருவாங்க. எல்லாரும் பாராட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்பட்டுடும். மேலே சுய ஜாதகம் இவங்களுக்கு கை கொடுத்துருச்சு அப்படின்னா இவங்களுடைய ஜீவன ரீதியாக பெரிய லெவல் அச்சீவ் பண்ணக்கூடிய நிலைகள் உண்டாகும். சமூகத்தில் பெரிய பெரிய ஆட்களோடலாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு தானாகவே ஏற்படும். இந்த பிஸ்னஸ் மேக்னெட் அப்படின்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரியான நிலைகளை கூட இவங்க எட்டு பிடிக்கலாம். வேலை ஜாதகம் சரியாக அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னாலும் கூட இதெல்லாம் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சங்கடம் கொடுக்க போகிறதில்ல. அதாவது பெரிய லெவலில் ரீச் பண்ண முடியாது. ஆனால் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு தன்னுடைய ஜீவனத்தை நடத்தி கொண்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். என்ன மனசு கொஞ்சம் வலிக்கும், நம்ம நினச்ச மாதிரி இருக்க முடியலையே, நம்ம அதை நினச்சோம் இதை நினச்சா இப்படி பண்ண அப்படியே எதுவுமே நமக்கு கை கொடுக்கலையே அப்படின்னு அப்பப்போ தன்னைத்தானே நொந்துக்கிட்டு இருப்பாங்க. பட் நல்ல விஷயம் என்னென்னா எப்போவுமே இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு வேலைகளை இவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, மோசமான ஜாதகம் ஏற்பட்டாலும் கூட. அதனால் இந்த கன்னிராசி மேஷ லக்னத்தினுடைய ஜீவன அமைப்புகள் அப்படின்னு வரும்பொழுது ஆரம்ப காலகட்டங்களில் மற்றவங்களுடைய நிறை குறைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ரொம்ப பர்சனலாலாம் எதையும் எடுத்துக்க வேண்டாம். இவங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்றைக்குமே ஜீவனத்தில் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே கைவிட்டுடக்கூடாது. அண்ட் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஒரு மாதிரி பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தான் போய்கிட்டு இருக்கும். அதாவது பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஆனால் குடும்பத்தாரனுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்களோ இல்லையோ குடும்பம் இவங்களை பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் கூட குடும்பமானது இவங்களை அவாய்ட் பண்ணாது. எப்படியோ இவங்களை வாஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கும்.
ஸோ அப்படி தான் இவங்களுக்கான குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுது. பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அளவான நிலைகளாக தான் இருக்கும். எல்லாம் பட்டும்படாமல் தொட்டுந்தராமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் அன்பை பொழிவாங்க, சில நேரங்களில் கசப்பான விஷயங்களும் வந்து போயிட்டே தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த சர்க்கிள் அப்படிங்கிறது இவங்களுடைய விஷயங்கள் ரொட்டீன் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த திருமணத்திற்கு பிறகு இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபடும். ஜென்ரலாகவே இவங்க திருமணத்திற்கு பிறகான குடும்ப வாழ்க்கையை தான் அதிகம் நேசிப்பாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை துணை, இவங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஈடுபாடுகளை அதிகம் காட்டக்கூடியவங்க. முன்னாடியே சொன்னேன், இவங்களுக்கு இந்த ட்ராவல் ரிலேட்டடான விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க அடிக்கடி இந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்த குழந்தைகளோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு அதிக பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் தவறுகள் அப்படிங்கிறதும் கிடையாது. பட் அளவுக்கு மீனால் அமுதும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. அது இங்கே கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு சேர்ந்து ஊர் சுற்றுறதே ஒரு வேலையாகவே வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு லீவ் வந்துட்டால் போதும், உடனே குடும்பத்தை சொல்லி எங்கேயாவது கிளம்பிடணும். இந்த விஷயங்கள்லாம் உண்மையிலே இந்த கன்னி ராசி மேஷ லக்னத்துக்கு பொருந்தும். இது எல்லாத்தையும் இங்கே சரி தவறு அப்படின்னாலாம் நான் பேச விரும்பலை. இது உண்மையிலே அவங்களுடைய விருப்பம் சார்ந்த விஷயங்கள் தான். அண்ட் உண்மையிலே இது அவங்களுடைய விதியும் கூட. அதனால் இதில் யாரும் இதை சரி தவறு அப்படின்னாலாம் சொல்ல முடியாது. பட் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக போகாமல் பார்த்துக்குங்க. எதுவுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் பிரச்சனை தான். அடுத்ததாக உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவங்களுடைய விஷயங்களையும் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாகவே இந்த கன்னி ராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறது நண்பர்களுடைய விஷயங்களும் சரி, உறவினர்களுடைய விஷயங்களும் சரி, எப்போவுமே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இவங்க என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் அதிகமாக ஈடுபடும். கால நேரங்கள் சரியாக இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவுமே இனிப்பாகத்தான் இருக்கும். ஆனால் கால நேரங்கள் மாறும் பொழுது, அதாவது போதாத காலங்கள், ஆகாத காலகட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும்பொழுது இவங்களுக்கு எதிரிகளாக மாறுவாங்க. முகத்துக்கு முன்னாடி பேசினவங்க முதுகுக்கு பின்னாடி கண்டிப்பாக பேசவே செய்வாங்க. இந்த போட்டி போராமைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரியான நேர காலகட்டங்களில் தான் அதிகரிக்கும். ஸோ இந்த ஆகாத காலகட்டங்களில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தே ஆகணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான உறவுகளுக்குள்ள நிறைய பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த கன்னி ராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான முரண்பாடுகளுக்குள்ள தான் அதிகமாக சிக்குது. எப்போவுமே இவங்க இந்த முதல் கோணலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணணும். உங்களுடைய லைஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் கொஞ்சம் டீசல் இன்ஜின் மாதிரி தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பிக்கப் ஆகும். இந்த முரண்பாடுகள்லாம் இவங்க தவிர்த்துக்கிட்டாங்க அப்படின்னாலே பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் அப்படிங்கிறது இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.